தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தினகர் சிவலிங்கம் இயக்கத்துல குரு சோமசுந்தரம், சஞ்சனா நடராஜன் மற்றும் பலரது நடிப்பில் வெளிவந்திருக்க திரைப்படம் தான் பாட்டில் ராதா. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே மது பழக்கம் ஒரு தனி மனிதனுடைய உடல்நலத்தை கெடுக்கிறது மட்டும் இல்லாம அவனை சார்ந்திருக்கிற குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை எப்படி சீர்குலைக்குது, அதனால என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத ரொம்ப கலகலப்பாகவும் கண் கலங்குற மாதிரியும் சொல்ற படம் தான் இந்த பாட்டில் ராதா. இந்த படத்துல கதாநாயகன் குரு சோமசுந்தரம் ஒரு கட்டுமான தொழிலாளியா இருக்காரு. இவருக்கு பல கனவுகள் ஆசைகள் எல்லாம் இருக்கு. ஒரு நாள் இந்த கனவுகள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையில கதாநாயகனோடு கை கோக்குறாங்க கதாநாயகி சஞ்சனா நடராஜன். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. இப்படி அழகான குடும்பம் கதாநாயகனுடைய மது பழக்கத்தினால எப்படி அழிவை நோக்கி போகுது, தன்னுடைய கணவனை காப்பாத்துறதுக்காக மனைவி எடுக்கிற முயற்சி என்ன மாதிரியான விபரீதத்துக்கு நேரா போகுது, கடைசியா கதாநாயகன் மது பழக்கத்திலிருந்து வெளிவந்தாரா இல்லையா, அந்த டுவர்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த பாட்டில் ராதா. இந்த படத்துல கதாநாயகனா அடிச்சிருக்கக்கூடிய குரு சோமசுந்தரம் தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா பாட்டில் ராதா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை எல்லாருடைய மனதிலையும் ஆழமா பதிய வைக்கிறாரு. மது பழக்கத்தினால தான் யார் அப்படிங்கிறத மறந்து அவர் செய்யற அசைவுகள் எல்லாமே இந்த கதாபாத்திரத்துக்கு பலம் சேர்க்கிற வகையில அமைஞ்சிருக்கு. தன்னுடைய சிறப்பான நடிப்பை யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல நாயகி சஞ்சனா நடராஜன் மது பழக்கத்தினால குடும்ப தலைவி எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னுடைய நடிப்பின் மூலமா அந்த கதாபாத்திரத்தை அழகா பிரதிபலிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல வில்லத்தனமாகவும் ரொம்ப ஜாலியாகவும் நடிச்சிருந்த ஜான் விஜய் இந்த படத்துல ஒரு அழகான அழுத்தமான கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு. குறிப்பா கிளைமேக்ஸ்ல தன்னுடைய கதையை சொல்லி கண் கலங்குற காட்சிகள் எல்லாமே ஒட்டுமொத்த பார்வையாளர்களையும் கண்ணீர் சிந்த வைக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் ரொம்ப யதார்த்தமா காட்சிப்படுத்திருக்காங்க. பின்னணி இசை இந்த படத்துக்கு ஏற்றவாறு அமைச்சிருக்காங்க. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கக்கூடிய தினகர் சிவலிங்கம் ஒரு பரபரப்பான கதைய, அழுத்தமான கதைய ரொம்ப ஜாலியாகவும் அதே நேரத்துல சிந்திக்கும்படியாகவும் சொல்லியிருக்காரு. திரைக்கதையில எங்கும் தோல்வில்லாத அளவுக்கு திரைக்கதையை வடிவமைச்சிருக்காரு. குறிப்பா குடிநோயாளி யாரு, மது பழக்கத்தினால ஒரு குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது, அதனால மறுவாழ்வு மையங்கள்லாம் எப்படி எழுந்துது, மறுவாழ்வு மையத்திலிருந்து திரும்பி வெளிவந்தவங்களுடைய அடுத்த நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி திரையில பார்க்க முடியாத பல விஷயங்களை நெருடல் இல்லாம அழகா காட்டியிருக்காரு. குறிப்பா திரைக்கதையை தோல்வி இல்லாம ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்துல இந்த படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 3.5. அடுத்த மாசத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.